அந்த படத்துக்கு இது வரைக்கும் நான் சம்பளம் வாங்கினாங்க. வாழ்நாள் வரைக்கும் இந்த மார்க்ஸ் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். சாரி, எல்லாரும் சுயநலவாதியா இருந்திருக்காங்க, வேற ஒன்று. படங்கள் இழந்திருக்கேன், ஆனா இன்னைக்கு யாருக்கும் அதுக்கு தைரியம் கிடையாது அது சொல்றதுக்கு. மேபி எல்லாம் காலத்தின் கட்டாயமோ இல்லை விதியின் விளையாட்டோ என்னன்னு தெரியல, எந்த விதமான பிஸ்னஸ் எந்த விதமான மார்க்கெட்டும் கிடையாது 12 வருஷம். தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ட்ரி கொடுத்தப்ப இவரை நான் சந்தித்தேன். அன்னைக்கு நான் பார்த்ததப்ப எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு இப்படி தான் இருக்கிறாரு. எஸ், ஸ்ரீகாந்த் என் கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வெரி ஃபைன். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். So time flies. 20 years ஆயிடுச்சு. பெரிய பிளஸ்ஸா தானே It நினைச்சு feels nice, but okay, age is just a number. And காலங்கள் போனது தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது பையன் வந்து 10th கிளாஸ் போயிட்டான் போது 10th அப்படின்னா ஸோ ஏஜி அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வருது. பட் ஐ ஸ்டில் டோன்ட் கெட் இன் டு மை மைண்ட். இந்த மைண்டில் வந்து இன்னும் ஏற்றுக்கவே இல்லை. அந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் ஏற்படணும், அதாவது நல்ல கதைகள் அமையணும், இருந்துச்சுன்னா he can bring it out என்ற நம்பிக்கை ஒன்றும் ஏற்படுத்துது. எந்த விதமான பிஸ்னஸ் எந்த விதமான மார்க்கெட்டும் கிடையாது 12 வருஷம் இல்லையா? ஆப்வியஸ்லி நீங்கள் காணாமல் போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் பண்ணுறதெல்லாம் வந்து சப்போர்ட்டிவ், ஏதோ கேமியோ பண்ணுறீங்க, கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுறீங்க. இதை வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க. நல்ல கிராஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் மாதத்தில் பார்த்திபன் கனவு, ஜூட்டு, நிறைய அந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக ஸ்மூத்தாக வந்து போயிட்டே இருந்ததுல எந்த இடத்துல எது மிஸ் ஆச்சுன்ற மாதிரி நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க? நம்ம இடையில வந்து மாறுபட்ட கதாபாத்திரங்கள் பண்ணணும், வெரைட்டி பண்ணணும் என்ற அந்த உற்சாகத்தில் அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அது இடைஞ்சல். ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்கை இஸ் தி லிமிட். இதுதான் பிரச்சனை. பட் அதில் சில கதைகள் எதுக்காக நான் வந்து அந்த இப்போ போஸ் வந்து 2 இயர்ஸ் போயிடுச்சு, சதுரங்கத்துக்கு ஒரு 2 வருஷம் போயிடுச்சு, இந்த 2 படத்துக்கு 4 வருஷம் போயிடுச்சு. 2 படத்துக்கு 4 வருஷம் போயிடுச்சு. இது யாரும் யோசிக்காத ஒரு விஷயம். அவ்வளோ நேரம் அந்த 2 படங்களுக்கு ஓய்வெடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. அண்ட் அந்த படங்கள் ரெண்டுமே மாவன் பிஸ்னஸ் பண்ணியாச்சு, படமும் ரொம்ப நல்ல படங்கள். ஆனால் தயாரிப்பாளர் சைட்லேருந்து பண்ண தவறுகள்னால பாதிப்பு எனக்கு வந்துச்சு. படத்தை வந்து 5 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாங்க சதுரங்கத்தை. போஸ் வந்து லெஸ் தென் 3 வீக்ஸ் எடுக்க வச்சுட்டாங்க தியேட்டர்லேருந்து. ஏன் அப்படின்னா அவர் சைடில் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருந்துச்சு. ரிலீஸ் அப்போ 2 நாள் கழிச்சு தள்ளி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அட்வான்ஸ் புக்கிங்ஸ் எல்லாம் ரிட்டர்ன்ஸ் ஆச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, உதயம் தியேட்டருக்கு வெளியில் 3000 பேர் கூட்டம் வெயிட் பண்ணுது படம் பார்க்குறது. அந்த படத்தோட டப்பிங் ரைட்ஸ் மட்டும் தெலுங்குல வந்து கிட்டத்தட்ட 115 நாள் ஓடிச்சு. 125 days. ஓகே. ஸோ வை நாட் ஹியர்? ஸோ யாரோ பண்ணுற தவறுக்கு அதுக்கான விளைவை நம்ம கட்டுறோம். உங்களுக்கு அது வந்து ஒரு இதுவாக அமைஞ்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் எல்லாரும் ஒன்று யோசிக்கணும், வெரி ஃப்ராங்காக சொல்கிறேன். நீங்கள் இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க சில டைம் சொல்கிறாங்க. எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, என்னை நம்பி 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்துக்க வேண்டியது கட்டாயம் எனக்கு இருக்குது. ஸோ எனக்கு வரக்கூடிய படங்களில் இருக்கிற சாய்ஸஸில் தான் நானும் சில படங்கள் பண்ண முடியும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம். யூ சாய்ஸஸ் லிமிட். அதே நீங்கள் வந்து மாபெரும் வெற்றிகள் கொடுத்துட்ருக்கீங்கன்னா உங்களோட சாய்ஸ் ஆஃப் படங்களும் வேறு, இயக்குநர்கள் வேறு, பட்ஜெட்ஸ் வேறு. எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் நல்ல கதை, அதுக்கேற்ற காம்பேக்ட் பட்ஜெட் அப்படி கிடையாது. இப்போ வர நிறைய இயக்குனர்ஸ்க்கும் என்ன அப்படின்னா பட்ஜெட்டும் பெருசாக வேணும், ஏன்னா அவங்களுக்கு சம்பளமும் பெருசாக வேணும். இது தமிழ் சினிமாவுக்கு மட்டும்தான் இல்லை அப்படி இருக்கா? ஏன்னா ரீசெண்ட் டேஸ்ல அதை பற்றி நான் கமெண்ட் பண்ணுவேன். மலையாள சினிமாவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பட்ஜெட்ஸ்லாம் அவங்க வந்து பெரும்பாலும் வந்து மெனக்கெடல் பண்ணுறதே கிடையாது. இங்கே ஏன் எது கேட்டாலும் வந்து பிஸ்னஸ் என்ன மார்க்கெட் என்ன இதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க. அதனால தான் அதிகமாக இப்போ அப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஒரு படம் வந்து நான் எங்கே போய் எங்கேயும் வந்து இப்போ 5 படம் பண்ணிட்டு இருக்கேன். அங்கேயும் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சு அங்கே ரிவைவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான காரணம் இருக்கு. ஓகே, ஐ வில் பி வெரி ஓப்பன் அண்ட் ஃப்ராங்க். நான் ஏன் வந்து பேரலாக இப்போ தெலுங்கு வந்து ஒரு ரிவைவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அங்கேயும் ஒரு சின்ன மார்க்கெட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற தயாரிப்பாளருக்கு அங்கேருந்து ஒரு சின்ன வருமானம் வந்து சேரும். இப்போ சில கதைகள் பண்ணோம்னா பட்ஜெட் தேவைப்படுது. ஆமாம், நிச்சயமா. எல்லா நேரமும் சங்கர் 3 years அமைஞ்சிடாதுல்ல, நண்பன் அமைஞ்சிடாதுல்ல. நிச்சயமா இது கண்டினியூஸாக வந்து பேக் டு பேக் வந்து ஒவ்வொன்றுமே ஹிட்டாக அமைய வேண்டியது வந்து நிர்பந்தப்படுத்துகிற மாதிரியே இருக்கு உங்களுக்கு. இது என்னடா நடிகனுக்கு வந்த ஓகே. நான் இப்போ அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் மூவ் ஆன் ஆகிட்டேன். எனக்கு அப்போ இழப்புக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு ஒர்க்கிங் கப்பலோட பையன், காலேஜ். எனக்கு எக்ஸைட்மெண்ட் என்னன்னா படங்கள் வந்துடுச்சு.
நம்ம லைஃப் டைம்க்கான என்ன காசோ அந்த காசு வந்தாச்சு. அதுதான் எங்களோட லிமிடேஷன், அவ்வளோதான் யோசிப்போம். நான் வந்து இத்தனை கோடி சம்பாதிக்கணும், அது அப்படிலாம் மைண்ட் செட் இருக்காதுல்ல. எனக்கு தேவை ஒரு வீடு, அது வீடு கிடைச்சாச்சு, ஒரு மினிமல் பேங்க்ல வந்தாச்சு. ஸோ இப்போ எதனா யோசிக்கிறோம் அப்படின்னா நல்ல படங்கள் ஏதோ வருது, ஆப்ளிகேஷன் நான் உடனே சரண்டர் ஆகிடுவேன். பட் எனக்கு சில கண்டென்ட் வைஸாக எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ வந்து கதைகள்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திபன் கனவுல என்ன குறை கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு அது ஏன் நீ வந்து எல்லாரும் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு புரியல. கிளாசிக் மாதிரி இன்னைக்கு ஒரு டெம்ப்ளேட் செட் எல்லா ஹீரோஸும் ரிஜெக்ட் பண்ண படம் தான் பார்த்திபன் கனவு. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டலில் இவ்வளவு சூஸியாக இருந்த நீங்கள் ரிஜெக்ட் பண்ண படங்களுடைய லிஸ்ட் வந்து ரீசெண்ட் இன்டர்வியூஸில் நிறைய இடத்துல வந்து நான் ரிஜெக்ட் பண்ணவே இல்லையே. இல்லை ஐ மீன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த படங்களோட லிஸ்ட்டை நான் அந்த மாதிரி எடுக்கவே இல்லையே. அது ஆக்சுவலி தவறாக கம்யூனிகேட் பண்ணி, இதுதான் சம்டைம்ஸ் யூ ஃபீல் பேட் when it's communicated wrong. நான் இழந்த படங்கள்னு சொல்லி தான் பேசணும், யார் ரிஜெக்ட் பண்ணதுக்கு. இதுதான் சொல்றேன். இனிமேல் இன்டர்வியூ எடுக்கும்போது நான் வந்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். They should be responsible. Journalism is very responsible aspect. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கணும். நான் சொன்னது I don't want to speak about past. அதனால தான். புரியுது. நான் சொல்றது என்னன்னா, இப்போ சில படங்கள் இழக்கிறோம், அந்த படங்கள் சொல்றோம். நான் ரிஜெக்ட் பண்ணேன்னு சொல்றது ரொம்ப ஆணவமான பேச்சு. அந்த அளவுக்கு நான் வளர்ந்ததும் கிடையாது, அண்ட் எனக்கு அந்த அளவுக்கு ஆணவம் கிடையாது. இது என்ன மீனிங்ல சொல்றீங்க? இழந்து விட்டேன் அப்படிங்கறதுல எந்த மீனிங்ல சொல்றீங்க? எனக்கு அந்த இப்போ பண்ண முடியாத சில சூழ்நிலைகள்ல அது இழக்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தீ விபத்து இருந்துச்சு. ஆயுதத்து நான் கமிட்டட் ஆர்டிஸ்ட், அக்ரிமெண்ட் சைன் பண்ண, அட்வான்ஸ் வாங்கின ஆர்டிஸ்ட். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டு சைன் அண்ட் டேக் அட்வான்ஸ். 6 மாசம் மணி சார் வந்து காத்திருந்திருக்காரு. பட் எனக்கு தீ விபத்துனால வெளில வந்த உடனே ஆஸ்கர் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து எனக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்க, என்னோட படம் முடிக்காம நீ இன்னொரு படத்துக்கு போக முடியாது திடீர்னு ஆரம்பிக்கிறார். இது ஓப்பன், விச் ஐ எம் டெல்லிங் யூ வெரி ஃபேக்ட். நத்திங் டு ஹைட், நத்திங் டு ஃபியர். மேபி அந்த காலத்தில் ரொம்ப பயந்துருந்தேன், நான் பேசாமல் இருந்திருக்கேன். ஸோ மணி சாருக்கு பண்ண முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு எனக்கு. ரவி சார் வந்து அவரை பகிச்சிக்கிற நிலைமையில் நான் இல்லை. அந்த படத்துக்கு இது வரைக்கும் நான் சம்பளம் வாங்கலைங்க. மனசெல்லாம் என்ற படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு எனக்கு சம்பளம் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த சம்பளம் இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை. ஐ ஹவ் நெவர் ரிசீவ்ட் till now. அண்ட் வாழ்நாள் வரைக்கும் இந்த மார்க்ஸ் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு இன்னைய வரைக்கும் இதை நினச்சி பார்க்கும்போது டிசம்பர் 22 வரும்போது எங்கள் அம்மாவுக்கு இன்னும் பேட் மெமரிஸ். இது வரைக்கும் எனக்கு சம்பளம் கொடுக்கல. என் தோல் எரிஞ்சு போயிருக்கு, என் உடம்பெல்லாம் எரிஞ்சு போயிருக்கு, படங்கள் இழந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு யாருக்கும் அதுக்கு தைரியம் கிடையாது அது சொல்கிறதுக்கு. மணி சார் வந்து அந்த படத்துக்கு எங்கள் அப்போ இருந்த எங்கள் மேனேஜர் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கார், அட்வான்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கார். இவ்வளோ நாள் காத்திருந்து ரிட்டர்ன் பண்ணும்போது யாருக்கு வேணாலும் ஒரு கோவம் இருக்கும். நான் இன்றைக்கும் இவர் கூட ஒர்க் பண்ண மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்கேன். இதான் நடந்தது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கூட வந்து ஒரு பெரிய காரணமாக கூட உங்களை கார்னர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது காரணமாக கூட இருந்திருக்கலாமா? எல்லாரும் சுயநலவாதியா இருந்திருக்காங்க. சாரி, எல்லாரும் சுயநலவாதியா இருந்திருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நண்பனுக்கு அப்புறமாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கிராஃப்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பெருசா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனி டைம் ஒரு ஹோப்லயே நீங்க இருந்தீங்களா? அது மாதிரி மைண்ட்ல அப்படியே தோணுச்சா? படம் பெரிய வெற்றி படம். நான் ஆப்வியஸ்லி மேற்கொண்டு வேற மாதிரி படங்கள் வரும் கூட நான் எதிர்பார்த்தேன். பட் ஐ டென்ட் ஃபைண்ட் சச் ஸ்கிரிப்ட்ஸ் கமிங் அக்ராஸ். எனக்கு அதான் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. மேபி எல்லாம் காலத்தின் கட்டாயமோ இல்லை விதியின் விளையாட்டோ என்னன்னு தெரியல. உங்களுக்கு இவ்வளோ இப்படிதான் இந்த நேரம் தான் அப்படின்னு நிச்சயப்பட்டிருக்கோ என்னமோ தெரியல. நானும் ஏத்துக்கிட்டேன். நானும் ரொம்ப சர்ப்ரைஸா இனிஷியலா கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. என்னடா இது, நம்மளும் இந்த வெற்றியில இருந்திருக்கோம், எல்லாரும் பாராட்டுறாங்க, அண்ட் நம்ம போர்ஷனும் நல்லா பண்ணியிருக்கோம் சொல்றோம். அண்ட் சில டைம் வந்து நான் ஃப்ரீ ஆனஸ்ட்லி சொல்றேன், நிறைய பத்திரிகையில வந்து மென்ஷன் பண்ணது கூட பார்த்தேன். they have not even mentioned my name in my performance in Nanban. Very honestly speaking, I still know many projects where எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க சில பெர்ஃபார்மன்ஸ், அண்ட் சில முக்கியமான பத்திரிகையில் வந்து never mention my name, not even as if I'm insignificant. இந்த மாதிரி பர்சனலா வந்து இது பண்றது but I'm still jolly. நான் அதுக்காக உட்கார்ந்து டெய்லி அழுதுட்டு இருக்கேன். உங்களை வந்து இப்படி வச்சு செய்யறதுக்காக ஏதாவது வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா? I don't know why. Yes, okay. Maybe அவங்கள நான் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலையோ. Maybe பர்சனலா பர்టిక్యులரா maybe I have not impressed them. என்னோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் has not satisfied them. ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் இருந்துடக்கூடாது. இதுதான் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க எத்தனையோ கதைகள். ஜெனுவனா நீங்க ஒரு ஆர்டிஸ்டா நீங்க நல்லா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோழனா இருக்கு நிப்பாட்டுங்க சார். நீங்க அது ப்ரூவ் பண்ணுங்க. இட் இஸ் நாட் எனிதிங் ராங் யூ டூயிங். ஸோ சம்டைம்ஸ் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் ராங்கா இருக்கலாம். ஒருத்தரோட வாழ்க்கையில இப்படிதான் இருக்க போது பயணம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதுல வந்து எந்த விதமான எதிர்காலமும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு ஸோ அது எப்படி சேரவே முடியாது. ஆனால் என்னைக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற சொல்லுது. அது ரொம்ப கௌரவமாக இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி சென்சிபிளாக இருக்குது. வை நாட் வி டூ இட் அப்படின்னு.
அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் அபவுட் கிவிங் தேம் ஆல்சோ த ஹாப்பினஸ். சவுகார்பேட்டைன்னு ஒரு படம் பண்ணி முதல்ல சொல்கிற கதை 3வது நாள் என்ன கதை நம்மளுக்கு தெரியுது. அந்த மாதிரி படம் பண்ணுறதுக்கு ஐ ஃபீல் நத்திங் ராங் இன் டூயிங் திஸ் ஃபிலிம். யார் வேணா இருக்கட்டும், எல்லாம் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் இது வரைக்கும் பிறந்தது கிடையாது. எல்லாரும் மாற்றினாங்க, டைரக்டர்ஸ் தான் மாற்றிருக்காங்க. சசி சாரோட வந்து உங்களுக்கான அந்த பாண்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப அந்த படத்தில் வந்து மெருகேற்றி வச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட் வந்து செட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து இன் ஃபியூச்சர் வந்து நிறைய நீங்கள் அப்ரோச் பண்ணலையா, இல்லை உங்களை தேடி வரலையா? அப்ரோச் பண்ணுறதுன்னு பாயிண்ட் ஐ வுடன் அக்ரி. மெனி டைம்ஸ் நாங்கள் வந்து சில கதைகள் வந்து சொல்லுவோம், தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாங்க. சில நேரத்தில் வந்து கதைகள் வரதில்லை. இட்ஸ் ஆல் கலெக்டிவ் ஆஸ்பெக்ட். பூ படம் எனக்கான கதை கிடையாது. அது அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே கேட்டகரிக்குள்ள வந்து ராங் காஸ்டிங்னு சொல்லி தான் ஆர்கியூ பண்ணியிருந்தாங்க. சசி சார் எங்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்குப்பீங்களா அப்படின்னாரு. எனக்கு ஒரு ஃபேவராக பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவர் ஃப்ராங்காகவும் சொல்லிட்டாரு. எனக்கு பிடிச்ச விஷயம் அவர் ஓப்பனாக உடைச்சிட்டாரு. எல்லாரும் வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்காக நான் பண்ணுறேங்க வாங்க அப்படி கிளம்பி போகலாம் அப்படின்னு. நான் ஸ்டில் ரிமெம்பர், நான் எல்லாமே ஒன் டேக்கில் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப பிடிச்ச படம் வந்து என்றைக்குமே எல்லார் மனசுலும் அப்படி தங்கிடும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னும் அதை தாண்டி ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும். இது ரெண்டு இருக்குது. தெர் இஸ் ஒரு பக்கம் என்னென்னா ஒரு வாய்டு இருக்குது, ஒரு குறை இருக்குது எனக்கு. இன்னொரு பக்கம் ஒரு நிறைவும் இருக்குது. நிறைவு என்ன, ஒரு நல்ல படத்தோட அறிமுகமாயிட்டோம். ஆனால் அதையும் தாண்டி ஒன்று கொடுக்கணுன்றது இன்னொரு குறை. தமிழ்நாடு கிராம பேங்க் எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓப்பன். அப்ளை ஆன்லைன்.